பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். மேலும் இது முஸ்லிம்களின் வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பத்ர் போர் மற்றும் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ பிரார்த்தனை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறை பற்றி பார்ப்போம். ஹிஜ்ரி 2 கியோட்பி 624 இல் மதீனாவிலிருந்து தென்மேற்கே சுமார் 80 மைல் தொலைவில் உள்ள பத்தர் கிணற்றுக்கு அருகில் நடந்தது. மதீனா முஸ்லிம்களுக்கும் மக்காவின் குறைஷிகளுக்கும் இடையிலான முதல் பெரிய போர் என்பதால் இந்த போர் மிகவும் முக்கியமானது. போருக்கு முன்பு முஸ்லிம்கள் குறைஷிகளின் கைகளில் கடுமையான துன்புறுத்தல்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டனர். அவர்கள் அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இஸ்லாத்தின் செய்தியை தொடர்ந்து அணைக்க முயன்றனர். அபு சுஃபியான் தலைமையிலான குறைஷிய வணிகக் குழு பத்ருக்கு அருகில் செல்வதை முஸ்லிம்கள் அறிந்திருந்தனர். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது தோழர்கள் அதை இடைமறிக்க ஒரு சிறிய படையுடன் புறப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் சண்டையிட விரும்பவில்லை. மாறாக குறைஷிகள் மக்காவை விட்டு வெளியேறும்போது முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிய செல்வத்தில் சிலவற்றை மீட்டெடுக்கவே அவர்கள் விரும்பினர். ஆனால் குறைஷிகள் முஸ்லிம்களின் திட்டங்களைப் பற்றி கேள்விப்பட்டபோது வணிகக் குழுவை பாதுகாக்க ஒரு படையை அனுப்பினர். இதனால் இரு குழுக்களுக்கும் இடையே மோதல் தவிர்க்க முடியாததாக மாறியது. எண்ணிக்கையில் குறைஷிகள் முஸ்லிம்களை விட அதிகமாக இருந்தனர். குறைஷிய இராணுவம் சுமார் 1000 வீரர்களைக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் படையின் எண்ணிக்கை சுமார் 313 மட்டுமே. அவர்களுக்கு எதிரான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தபோதிலும் முஸ்லிம்கள் உறுதியுடன் இருந்தனர். வெற்றிக்காக அல்லாஹ்வை நம்பினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு உதவி மற்றும் வழிகாட்டுதலை நாடி அல்லாஹ்விடம் ஒரு மனமார்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த துஆவைச் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்வின் ஆதரவையும் கருணையையும் வேண்டி கூறினார். அல்லாஹும்ம அன்ஃபிர் அலைன ரிஹாக் வல் குவ்வத வஃபாத்திஹக. யா அல்லாஹ், உனது உதவியையும் உனது பலத்தையும் உனது வெற்றியையும் எங்களுக்கு அனுப்புவாயாக. கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இதயபூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக் ஹதிஹி அல் இஸாபா லா துபது ஃபில் அர்த். யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் கூட்டம் அழிக்கப்பட்டால் பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றியைத் தருமாறும் இஸ்லாத்தின் பணியை பாதுகாக்குமாறும் அல்லாஹ்விடம் வேண்டி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள். துஆ என்பது நபியின் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். மேலும் அது முஸ்லிம்களின் இதயங்களை நகர்த்தியது. அவரது தீவிரமான துஆவைக் கண்ட அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவ 1000 மலக்குகளைக் கொண்ட ஒரு படையை அனுப்பினான். அவர்களின் வெற்றியை உறுதி செய்தான். பத்ரில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் மலக்குகள் பற்றிய குர்ஆன் வசனங்கள். நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். நான் உங்களை வரிசையாக 1000 மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது. இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது. உங்கள் இதயங்கள் திருப்தியடைவதற்காகவும் ஒரு நன்மாராயமாகவும் இந்த வெற்றியை அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவியில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். நான் உங்களை வரிசையாக 1000 மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது. இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது. இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நேரம், ஒரு துஆ உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு இரவும் இரவின் 1/3 நேரம் இருக்கும்பொழுது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி, நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார்?
நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துஆ நிராகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாகச் செல்வது அவன் சஜ்தா செய்யும்போதுதான். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும்போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறந்த பிரார்த்தனை துஆ அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையை சொல்லுங்கள், ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துஆக்களைச் செய்ததாக கூறப்படுகிறது. துஆ என்பது வழிபாட்டின் சாராம்சம். மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான். இந்த தருணங்களைத் தேடுங்கள், அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள், மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான். அல்லாஹ் நமது அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம். இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துஆ செய்யுங்கள். ஓர் உண்மையான துஆ, ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மௌனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துஆ செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தைத் திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கொண்டு செல்லுங்கள். நாம் அனைவரும் நம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன்.